திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சனிக்கிழமைகள் தோறும் இரவு 7:30 மணிக்கு கந்தபுராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சரவண சிவம் என்கிற அத்துல்யநாதன் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். தம்பி வாங்க. சிவாயனம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மஹீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கைத்தலம் நீரை கண்ணி அப்பம் மோடவல் போரி கப்பிய கரிமுக நடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியலூரை பவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்போரு திரள் பூய மதயானை மத்தள வயிரனை உத்தமே புதல்வனை மற்றவள் மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவனூரை ரதம் வச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் வப்பூன மதனிடைமாகி அக்கூற மகளுடன் நச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. அக்கூற மகளுடன் நச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. அக்கணம் மணமருள் பெருமாளே. எல்லாம் வல்ல ஞானமே வடிவாகிய முற்றும் உணர்ந்த முருகப்பெருமானுடைய வற்றாது தனிப்பெரும் கருணையினால் இன்றைய நாள் கந்த புராணமாகிய ஞான வேள்வியிலே சிவோபதேச படலத்தை பற்றி சிந்திப்பதற்கு மேற்கொள்கிறோம். இந்த சிவோபதேச படலமானது நம்ம இதுவரைக்குமே நம்ம நிறைய பதிவுகள் பார்த்திருப்போம். முன்னாடி கந்த புராணத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருப்போம். அந்த இன்ட்ரோடக்ஷன் கடந்து அதுக்கப்புறமா தக்ஷகாண்டம் என சொல்லக்கூடிய தக்ஷன் வேள்வி, தக்ஷ வேள்வி நாசத்தை பத்தியும் தக்ஷன் அதனால என்னென்னலாம் பாடுபட்டார், அதன் மூலியமாக தக்ஷன் நமக்கு என்னெல்லாம் சொல்ல வந்தார் அப்படின்ட்டு நம்ம சிந்திப்போம். அடுத்த பதிவிலே சம்பவ காண்டம் என சொல்லக்கூடிய முருகப்பெருமான் கந்தவேல் திருவவதாரம் என்பது பற்றி சிந்தித்தோம். இன்றைய நாள் சம்பவ காண்டத்துல பாதி முடிச்சிருக்கோம். கந்தவேல் திருவவதாரம் பத்தி பாதி முடிச்சிருந்தோம். இப்ப அதனுடைய மீதி பாதி என சொல்லக்கூடிய சிவோபதேச படலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படலம். ஒரு உபதேசம், ஒரு குரு, ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு படம் எது என்றால் இந்த சிவோபதேச படலம். இந்த சிவோபதேச படலத்தை அன்பர்கள் எல்லோரும் உன்னிப்பா கவனமா கேட்கணும் இந்த ஒரு படலத்தை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துலதான் இந்த பிரணவ மந்திரம் என சொல்லக்கூடிய முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணிய அந்த பிரணவ மந்திரமானது வரும்.
சிவோபதேச படலம் என்றால் சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்பன்னா முருகன் தான் சிறந்தவரா, சிவபெருமானை விட முருகன் தான் சிறந்தவரா அப்படிங்கிற அர்த்தம் வரும். இது உண்மையா அப்படின்னா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை அணிகலனா செய்வோம். அப்ப தங்கத்தை விட எது சிறப்பு அப்படின்னா அணிகலனுக்கு தான் சிறப்பு உண்டு. ஆனா அந்த அணிகலன் எங்கிருந்து வந்தது என்றால் தங்கத்திலிருந்து வந்தது. அதுபோல சிவபெருமான் உபதேசமாகுகின்றார் என்றால் என்ன அர்த்தம்? நாமெல்லாம் உபதேசம் வாங்கணும் அப்படிங்கிற அர்த்தம். உபதேசம் என்றால் என்ன என்றால் ஒண்ணுமல்ல. இந்த தேசம் இருக்கு, இந்த தேகம் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு, இந்த தேசம், இந்த நாடு எல்லாமே இருக்கு. நாம எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் துக்கத்துடனும் துயரத்துடனும் இன்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள், ரொம்ப நாள் கழிச்சு கூற்றவனுடைய பாசக்கயிறு வரும். அப்படி கூற்றவனுடைய பாசக்கயிறு வரும் பொழுது இவ்வளவு தேகங்களும் எங்க போகும்? யாருக்கிட்ட போகும்? யமாய தர்மராஜாய மிருத்ததே சந்தகாயச்ச அப்படிங்கிற ஒரு உருவம் நிற்கும். யமதர்மன் நிற்பார். யமதர்மன் நிற்கும் பொழுது நம்ம பண்ண பாவ புண்ணியங்களுக்கு எல்லாம் பலன் அவர் கொடுப்பார். அப்படி அங்க போய் சதா துன்பத்தை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு, சதா இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு உதவக்கூடிய ஒரு இன்னொரு தேசம் எது என்றால் உபதேசம். ஒரு ஸ்பேர் கீ, ஒரு 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 கதவு இருக்கு, அந்த கதவை நான் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் எனக்கு இல்லைன்னா அதுக்கு பதிலாக மாற்றாக ஸ்பேர் டூல் ஒண்ணு வைத்திருப்பேன். அது போல இந்த தேகம், இந்த தேகத்தை, இந்த தேசத்தை தாண்டி எனக்கு இன்னொரு தேசம் ஸ்பேர்னு சொல்லக்கூடிய உபதேசமாக இருக்கக்கூடியது எது என்றால் இந்த உபதேச மந்திரம் தான். எல்லாருக்குமே கண்டிப்பாக எதனாவது ஒரு உபதேச மந்திரம் இருக்கும். பஞ்சாட்சரம் இருக்கின்றது, ஷடாட்சரம் இருக்கின்றது, அர்த்தாட்சரம் இருக்கின்றது, மூன்றெழுத்து மந்திரம் இருக்கின்றது. இப்படி எல்லாருக்குமே ஒரு உபதேச மந்திரமானது இருக்குது. அந்த உபதேச மந்திரத்தை முறையா வாங்கணும். அதுதான் முக்கியம். ஏதோ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்ட்டு பஞ்சாட்சர பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அப்படி பஞ்சாட்சர மந்திரத்தை, அந்த சடாட்சர மந்திரங்கள் எல்லாத்தையுமே உபதேசம் வாங்கணும். ஒரு குரு கிட்ட இருந்து முறையாக தீட்சை வாங்கி அந்த தீட்சை வழியாக அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணா மட்டும்தான் அந்த மந்திரமானது சித்திக்கும். அப்படி சிவோபதேச படலம் என்னென்றால் சிவபெருமான் முருகப்பெருமன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கதாபாத்திரமாக இருந்து நம்ம ஒண்ணுமே சிந்தித்திருப்போம். புராணம் என்றால் அது ஒரு ஒரு படம் போல இறைவனே ஒரு கதாபாத்திரம் தாங்கி நடிப்பார். அந்த ஒவ்வொரு சீன்லையும், ஒவ்வொரு காண்டத்திலையும், ஒவ்வொரு சீன்லையுமே இறைவன் ஒவ்வொரு விதமாக நடித்து அதன் மூலியமாக நமக்கு ஒரு நற்கருத்தை சொல்லக்கூடியதுதான் புராணங்கள். அது போல அந்த ஸ்கந்த புராணத்துல சம்பவ காண்டத்திலே சிவோபதேச படலமானது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு படலம். குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பம் ச பரமேஸ்வரம் வந்தே வாணிம் மகாலட்சுமி இஷ்டகாமியார்த்த சித்தையே. குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பம் ச பரமேஸ்வரம் வந்தே வாணிம் மகாலட்சுமி இஷ்டகாமியார்த்த சித்தையே. இஷ்டகாமியார்த்த சித்தையேன்னு முடியும். அதாவது நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு எது தேவை? பணம் தேவை. இந்த காலத்துல இந்த பணமானது இருந்தது என்றால் நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. அந்த பணம் எனக்கு வேணும், அந்த பணம் எனக்கு வரணும் அப்படின்னா எனக்கு முதல்ல திறமை இருக்கணும், கலைகள் இருக்கணும். அந்த கலைகள் இருந்தது அல்லவா நான் எவ்வளவோ பணம் எனக்கு வரும் அல்லவா. அப்படி இந்த பணம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அதற்கு தேவை அந்த கலைகள். அந்த கலைகளை எல்லாம் யார் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னா இறைவன் பகவான் தான் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி அந்த இறைவனை எப்படி அடையணும் அப்படின்னா ஞானத்தால அடையணும். நல்லா கவனிக்கணும். அந்த இறைவனை எப்படி அடையணும் என்றால் ஞானத்தினால் அடையணும். அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா கல்வியினால கிடைக்கும். படித்தால் தானே அறிவு வரும். அப்படி அந்த ஞானமானது எப்படி வரும் என்றால் படித்தால் அறிவு வரும். அப்படி அந்த படிப்பு, அந்த ஞானம், அந்த கல்வியும் யார்கிட்ட இருந்து வருதுன்னா குரு கிட்ட இருந்து வருது. அதனால்தான் குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பம் ச பரமேஸ்வரம் வந்தே வாணிம் மகாலட்சுமி இஷ்டகாமியார்த்த சித்தையே. ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு கல்வி, அந்த கல்வியை கிட்ட இருந்து ஞானம், அந்த ஞானம் இருந்தது என்றால் இறைவனை அடையலாம். இறைவனை அடைந்தால் கலைகள் நமக்கு நிறைய திறமைகள் கிடைக்கும். அந்த திறமைகளை வைத்து நமக்கு நிறைய நம்ம நினைத்த பணம் நமக்கு கைக்கு கிடைக்கும்னு உடனே நமக்கு என்ன கிடைக்கலன்னா இஷ்டகாமியார்த்த சித்தையே. நம்ம எதை நினைத்தாலும் அது நடக்கும். குரும் கணபதிம் ஸ்கந்தம் சாம்பம் ச பரமேஸ்வரம் வந்தே வாணி மகாலட்சுமி இஷ்டகாமியார்த்த சித்தையே. இந்த இரண்டு வரிகளை இந்த குரு அப்படிங்கிற ஒரு வரியை விரித்து கூறுவது இந்த சம்பவ காண்டத்துல சிவோபதேச படலம். இந்த சிவோபதேச படலத்தை எல்லாரும் இப்போ உன்னிப்பா கேட்க போகின்றோம். கந்தவேல் திருவவதாரம் முருகப்பெருமான் சரவண பொய்கையிலே அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய்
முருகப்பெருமான் எப்படி அவதாரம் பண்ணார்? சரவண பொய்கள் 6 தீப்பொறிகள் சிவபெருமான் கிட்ட இருந்து வந்தது. வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீத்தரல் வேண்டும் நின்பால் இன்னையே நிகர்க்க என்றாள். சிவபெருமான விட ஒரு குழந்தை வேணும்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் சிவனே நீயே எனக்கு குழந்தையா வரணும், நீயே முருகனாக வரணும் அப்படிங்கிற அர்த்தம். வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகழ்த்த என்றார். அப்படி சிவபெருமான் தன்னுடைய 6 முகங்களையும் தோன்றி ஈசான தத்துவ அகோர வாமதேவ சத்யோஜாதம் என சொல்லக்கூடிய 5 முகத்தினோடு அதோ முகமும் என சேர்ந்த 6 முகங்களும் சேர்ந்து அந்த 6 முகத்தில இருந்து 6 கண்களில் இருந்து 6 தீ ஜுவாலைகள் தீப்பொறிகள் வெளியே வந்தன. அந்த தீப்பொறிகள் 6லும் முருகப்பெருமான் வந்தார். எப்படி வந்தார்னா வெளிப்பட்டார். மறைந்திருக்கிற பொருள் வெளியே வந்ததுன்னா வெளிப்பட்டதுன்னு சொல்லுவோம். சூரியன் பிறந்தான்னு சொல்ல மாட்டோம், சூரியன் உதித்தான். ஏன்னா மறைந்திருக்கின்ற சூரியன் உதிக்கின்றார் என்றால் அது உதிக்கின்ற சூரியன். அப்படி முருகப்பெருமான் சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே அந்த அடுக்கு தாமரையில முருகப்பெருமான் அவதாரம் பண்ணுகின்றார். எப்படி? அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உய்ய அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உய்ய. இந்த பாடல்ல கச்சியப்பர் அவ்வளவு அழகா வர்ணனைகள்லாம் பண்ணியிருக்காரு. இறைவனுக்கு அருவ உருவங்கள், இறைவனுக்கு ரூபம் இருக்கு, அவர் ரூபமாகவும் இருப்பார், உருவாகவும் இருப்பார், அருவாகவும் இருப்பார். அவன் உருவன்று உலதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே வேல். அப்படிதான் முருகப்பெருமன் இருப்பாராம். அப்படி அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய். அனாதி, அவனுக்கு அந்தம் ஆதி, அவனுக்கு ஆரம்பம் முடிவு எதுவுமே கிடையாது. அனாதியாய் பலவாய் ஒன்றாய், எல்லாத்திலையுமே இருக்கின்ற ஒருத்தர். அதுதான் பலவாய் ஒன்றாய். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லுவார். அப்படி எல்லா இடத்திலையுமே நீக்கமர நிறைந்திருக்கின்றவர் யார் என்றால் ஒரே ஒரு பொருள், அவன் இறைவன். அப்படி அந்த பிரம்மம் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி, அந்த ஜோதி பிழம்பானது பிரம்மம், அந்த பரபிரம்மத்துல இருக்க அந்த ஜோதி பிரகாசத்தை, அந்த ஜோதியில தான் சிவபெருமான் இருந்தார். அந்த ஏதோ லட்சயோனி யுகங்களுக்கு முன்னாடி பிரம்ம விஷ்ணுக்கெல்லாம் சண்டை போடும் பொழுது சிவபெருமான் அந்த ஆகாயத்துல ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தாரு. அந்த ஜோதி தான் பரபிரம்மம். அதனாலதான் நம்ம ஆலயங்களிலே விளக்கேத்துறது. ஏன் விளக்கு ஏத்துறாங்கன்னா ஜோதி பிரகாசத்துல இறைவன் இருக்கின்றார் என்ற அர்த்தம். அப்படி அந்த ஜோதியிலே இறைவன் இருக்கிறான். அந்த பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6ம். முருகப்பெருமானுக்கு முகங்கள் எப்படி இருக்குமா? கருணை கூர்ந்து இருக்குமா? கூர் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் மிகுதி என்று பொருள். கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமான் அடுக்கு தாமரையில் இவ்வளவு அழகாக உத்பவமானார், இவ்வளவு அழகா வெளிப்பட்டார். அந்த இடத்துல கச்சியப்பர் அவதா அவ்வளவு அழகா சொல்லுகின்றார். உணர்ந்தா அதனுடைய ஆணம், அதனுடைய அருமை, அதனுடைய பெருமை எல்லாம் எங்கேயோ லட்சயோனி கடந்து போகும். அவ்வளவு சிறப்புக்குரியவர் அந்த முருகப்பெருமானுடைய திருவவதாரம். இதையோட நேற்று முடித்தோம் போன கந்தபுராண வேள்வியிலே. இன்றைய நாள் இந்த சிவோபதேச படலம் இப்படியாக முருகப்பெருமான் அந்த தாமரையிலே உத்பவமாகி இருக்கின்ற பொழுது எல்லா தேவர்கள் சகசிர கோடி யோனிவேத தேவர்கள் எல்லாருமே அந்த சரவண பொய்கை கிட்ட இருக்கிறாங்க. எல்லாருமே முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. சுருதி மறைகள் 4 திசையின் அதிபர் முனிவோர்கள் துகளில் 7 பேர்கள் சுடர் மூவர் சொலவின் முடிவில் முகியாத பகுதி புருடன் நவநாத தொலைவின் உருவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் 1 கோடி அமர சரண சதகோடி அறியும் அயனும் 1 கோடி இவர் கூடி அறியாத பாதங்களாகிய முருகப்பெருமானுடைய பாதங்களை இத்தனை பேரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சாரையா சரவண பொய்கை கிட்ட வராங்க. எல்லாருமே முருகப்பெருமானை பார்த்து வணங்குகிறார்கள். கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே எல்லாருமே அந்த முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். அப்படி வணங்கின்னு இருக்கும் பொழுது கார்த்திகை பெண்கள் என சொல்லக்கூடிய 6 பேர் அந்த கூட்டத்துல இருந்தார்கள். இந்த 6 பேர் இருக்கின்றத பார்த்த உடனே பகவான் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் என்ன பண்ணார், அந்த 6 பேரையும் அழைத்து
இந்த முருகப்பெருமானுக்கு பால் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கின்ற. முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார்னா செக்கச்செவேல்னு இருக்கின்றார். பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகின்னும் பொழுது ஒரு ஜோதி பிரகாசம், அந்த ஒரு நெருப்பு எப்படி இருக்கும், அப்படி சிவந்து இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். அது அது என்ன நிறம்னு சொல்லுவாங்கன்னா சிவப்பாக இருக்கும். அப்படி அந்த சிவந்த மேனியினோடு முருகப்பெருமான் இருக்கின்றது. பார்த்த உடனே அந்த 6 பேருக்குமே வந்து நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறார்கள். இப்படி சண்டை போட்டதை பார்த்த உடனே முருகப்பெருமான், எதுக்கு நீங்களாம் சண்டை போட்டுக்கு, நானே 6 பிரிஞ்சிடுறேன்ட்டு முருகப்பெருமான் அந்த 6 பேருக்குமே 6 6ஆக பிரிந்தார். உவகையொடு கெத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒரு உடல் ஒரு புத்திரன் ஓர் புத்திரனானவனும். அந்த கார்த்திகை பெண்கள் மனசுல நினைச்ச உடனே முருகப்பெருமான் 6 மேனியாக பிரிந்துகின்றார். இப்படி பிரிந்து 6 பேருக்கிட்டையும் பால் எல்லாருமே அந்த பால் கொடுக்கின்றனர். இது எல்லாமே தேவர்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணுகின்றார். முருகப்பெருமான் சரவண பொய்கையிலே மிகப்பெரிய லீலைகள், எல்லாம் அற்புதமான லீலைகள் எல்லாம் பண்ணுகின்றார். ஒரு உருவம் ஆடுது, ஒரு உருவம் பாடுது, ஒரு உருவம் விளையாடுது, ஒரு உருவம் வந்து கண்ணாமூச்சி விளையாடுது. நாமெல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் விளையாடுவோமே கண்ணாமூச்சி, அது போல ஒரு உருவம் வந்து கண்ணாமூச்சி விளையாடுது. இன்னொரு உருவம் போய் மறையுது, இன்னொரு உருவம் போய் அந்த பிடிக்குது. இப்படியாக சிவன் மகன் செயல் புரிந்தான். இப்படியாக முருகப்பெருமான் அந்த சரவண பொய்கையிலே பல லீலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். எப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது கைலாசத்திலே சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்லுறார், தேவி உன்னுடைய மகன் சரவண பொய்கையிலே விளையாடுகின்றான், அவனை அழைத்து வா அப்படின்ன உடனே அம்பிகை எல்லா தேவர்களும் புடைசூழ அம்பிகை பார்வதி பரமேஸ்வரன் 2 பேரும் விடையின் ஆரோகணித்து சரவண பொய்கையில போய் முருகப்பெருமான் கிட்ட அம்பிகை போய் அந்த 2 கைகளையும் சேர்த்து அந்த 6 குழந்தைகளை ஒன்னா அணைத்தார். இப்படி ஒன்னா அணைத்த உடனே 6 மேனிகளும் ஒரு மேனி ஆகிற்று. பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனி ஆகாது. அந்த 6 மேனிகளும் ஒரே மேனியா ஆகி முருகப்பெருமான் 6 முகங்களுடனும் 12 கரங்களுடனும் 18 நேத்திரங்களுடனும் இருந்தார். முருகப்பெருமானுக்கு 12 நேத்திரங்கள். அதான் கச்சியப்பர் சொல்ல வேண்டிய கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த 6 முகம்னு 12 கையும் தானே சொல்லியிருக்கிறார். 18 நேத்திரங்கள் சொல்ல வேண்டிய அப்படின்ட்டு யாரும் இதெல்லாம் எழுப்ப தேவையில்லை. ஏனென்றால் இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் ஒண்ணு இருக்கும். சிவ குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இந்த 4 பேருக்குமே நெற்றிக்கண்ணு ஒண்ணு இருக்கும். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண்ணும் பொழுது முருகப்பெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்கும். அது எப்படி 6 முகம்னு உடனே 6 3 18 தமிழர்கள் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அவர் அந்த இடத்துல பதிவிடல. நம்ம அதை ஈஸியா புரிஞ்சுக்கணும். கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டேன்னு உடனே முருகப்பெருமானுக்கு 18 கண். இந்த 18 நேத்திரங்களுடன் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து நேரா கைலாசம் தான், கைலாசபதிக்கு போய் கைலாசத்துல முருகப்பெருமான் மிகுந்த லீலைகள் எல்லாம் பண்ணுகின்றார். அம்பாள் அம்பிகையினுடைய சிம்ம வாகனத்துல ஏறி ரதம் ஏறி போகின்றார். சிம்ம வாகனத்துல ஏறி அடக்குகின்றார். நந்தி மேல ஏறுகின்றார். சுவாமி மேல இருக்கிற பாம்புகள் அந்த சர்ப்பங்கள் மேல எல்லாம் எடுத்து டான்ஸ் ஆடி அதை விளையாடுகிறார். தன்னுடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய எலியின் கூட விளையாடுகிறார். இப்படி எல்லா கூடவும் முருகப்பெருமான் லீலைகள் பற்பல லீலைகளை எல்லாம் செய்து விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அம்பிகைக்கு வந்து ஒரு கேள்வி, இந்த குழந்தை இவ்வளவு அழகா விளையாடுது, இந்த குழந்தையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்ட்டு அம்பாள் வந்து சுவாமி கிட்ட கேட்டார். சுவாமி இவ்வளவு இத்தனை குழந்தை இது ஸ்கந்தன் சொல்லுகின்றீர்களே, அந்த பெயருக்கான அர்த்தங்கள் என்னன்னு கேட்பாங்க. நம்ம வீட்டெல்லாம் நம்ம எல்லாம் பிறந்தோமானா அம்மா அப்பா கிட்ட போயிட்டு கேட்போமா, என் பேரெல்லாம் வைத்தி இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்போம். அது போல அம்பிகை முருகப்பெருமான் அவதாரம் பண்ண உடனே முருகனுடைய நாம விசேஷங்களை எல்லாம் அந்த இடத்துல கேட்கின்றார் சுவாமி கிட்ட. முருகானா என்ன அர்த்தம், ஸ்கந்தன்னா என்ன அர்த்தம், சுப்பிரமணியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கின்றார். இதற்கு சுவாமி சொன்னார், முருகப்பெருமானுடைய நாமங்களிலே ஆக உயர்ந்தது எது என்றால் ஸ்கந்த அப்படிங்கிற நாமம் தான் ஆக உயர்ந்தது. நீங்க எந்த விதமான ஒரு எந்த விதமான பாராயண நூல்களையும் எடுத்து பாருங்க, இந்த ஸ்கந்த அப்படிங்கிற பேர் இருக்கும். கந்த சஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தசுவாமி கோயில், கந்தன் பாதம் கனவினும் காக்கும், கந்தன் கருணை, கந்தனை நம்பினோர் கைவிடப்படார். இப்படி எந்த விதமான இடத்தை எடுத்தாலும் கந்த கோட்டம், இப்படி எந்த விதமான இடங்கள் எடுத்தாலும் ஸ்கந்தன் ஆரம்பிக்குது. ஸ்கந்த புராணம், சாந்த சப்தசதி நாமாவளியிலே முருகனுடைய நாமாவளியிலே எடுத்த உடனே ஓம் ஸ்கந்தாய நமஹா அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அப்படி ஸ்கந்தன் என்கிற இந்த ஒரு அர்த்தத்தினுடைய இந்த ஒரு நாமத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு உடனே சுவாமி சொன்னார், ஸ்கந்த அப்படிங்கிற நாமத்திற்கு பகைவர்களினுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் பொருள். சத்ருன்னு சோஷயத்தி இதி ஸ்கந்தஹா அப்படின்ட்டு வேதன். பகைவர்களினுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் என்று இதனுடைய பொருள். நமக்கெல்லாம் வந்து பகைவர்கள் இருப்பார்கள், அந்தரங்க சத்துருக்கள் இருப்பாங்க, அகசத்துருக்கள்.
அகசத்துருக்கள் என்ன? காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம். இந்த 6மே அந்தரங்க சத்துருக்கள். புற சத்துருக்கள்னு பார்த்தா வெளியே இருக்கக்கூடிய சத்துருக்கள். நம்மளுடைய அண்டை வீட்டுல, பக்கத்து வீட்டுல எதிரிகள் இருப்பார்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துல எதிரிகள் இருப்பார்கள். நம்ம செய்கின்ற தொழில எதிரிகள் இருப்பாங்க. இப்படி எதிரிகள் இல்லாத இடமே கிடையாது. எதிரிகள் எங்கே இருக்கலாம்? ரொம்ப தொலைவு தூரத்துல இருக்கலாம். பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. அப்படி இந்த எதிரிகளை அழிக்கிறது கிடையாது. எதிரிகளினுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் பொருள் ஸ்கந்த அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு. சத்ருன் சோஷயதி இதி ஸ்கந்தஹா அப்படின்னா பகைவர்களுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் பொருள். முருகப்பெருமானுடைய அவதாரமே எதற்கு? இந்த சூரபத்மன சூராதி அவுணர்களினுடைய பராக்கிரமத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார். அப்படி நம்மளுடைய எதிரிகளை எல்லாம் அழிக்கிறது யாருன்னா, எதிரிகளினுடைய பராக்கிரமத்தை எல்லாம் வற்றச் செய்பவன் யாருன்னா அந்த ஸ்கந்த என சொல்லக்கூடிய இந்த நாமம். சுப்பிரமணியம். வேதத்திலே சிவபெருமானுக்கு ஒரு முறைதான் பிரணவம் வரும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் நமோ அஸ்து சதா சிவோம் என்று வேதத்திலே சிவபெருமானுக்கு ஒரு முறைதான் பிரணவம். ஆனா வேதத்திலே முருகப்பெருமானுக்கு 3 முறை பிரணவம் வருகின்றது. சம்பத்சரோ விஷோவர்ணை நித்யாஸ்தேனு சராஸ்தவம் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம். வேதத்திலே சிவபெருமானுக்கு ஒரு முறை பிரணவம். ஆனா முருகப்பெருமானுக்கு 3 முறை பிரணவம். ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை 3 முறை மேல் உச்சரிக்க கூடாது என்பது இலக்கணத்தின் விதி. வேதம் இலக்கணத்துக்கு அடங்கியது. 3 முறை பிரணவம் சொல்லியும் ஆர்வம் அடங்காமையினாலே 3வது பிரணவத்தில் ஒரு மாத்திரை கூட்டி சுப்பிரமணியோம் ஓல மாரை கல்லறை என்ற ஒன்றது மேலை வேலியில் படரும் பரஞ்சூடர் ஓது சாரியை கிரியையும் பூனந்தவர் எவர் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வேலியில் பொலிரும் பரஞ்சூடர் ஓது சாரியை கிரியையும் பூனந்தவர் எவரா. இப்படி சுப்பிரமணிய சுவாமி, அந்த சுப்பிரமணியத்தினுடைய அர்த்தம் என்னன்னு அம்பாள் கேட்ட உடனே சுவாமி சொன்னார், சு அப்படிங்கிற உபசர்க்கத்துக்கு என்ன என்றால் மேலான என்று பொருள். சு மேலான, பிரம்மம் பெரிய பொருள், நியம் அதிலிருந்தும் தோன்றி பிரகாசிப்பது. சுப்பிரமணியம்னா என்ன என்றால் மேலான பொருள் தோன்றி பிரகாசிப்பது என்று பொருள். குகன் அப்படின்னு சொன்ன, குகன்னா என்ன? அந்தரங்க குகையில இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த அதோகா முகம்னு பேரு. சிவபெருமானுக்கு கீழே ஒரு முகம் இருக்கு, ஓம்கார். அந்த ஓம்கார முகத்தை காட்டுறதுக்காகத்தான் முருகப்பெருமான் வந்தார். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும். அந்த 6வது முகம்ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இப்படி இந்த இடத்துல இருக்கின்ற முகத்தை வரையணும்னா எப்படி வரைய முடியும் சொல்லுங்க? மேல ஒரு முகம், நடுவுல ஒரு முகம், அந்த பக்கம் ஒரு, இந்த பக்கம் ஒரு முகம், கீழே ஒரு முகம்னா யாராலையும் வரைய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி அந்த ஒரு முகத்தை காட்டுறதுக்காக முருகப்பெருமான் வந்தாங்க. அந்த முகம்ங்கிறது தபஸ்விகளுக்கு மட்டும்தான், மகான்களுக்கு மட்டும்தான் அந்த முகமான, இந்த முகத்துக்கு ஓம்காரம்னு பேர் இந்த இடத்துல இருக்கும் சிவபெருமானுக்கு கீழே. அந்த அந்தரங்கத்தை அதக கீழே இருக்கிறதுனால அந்த அந்த அந்தரங்க முகத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தான் குகன். குகன்கிறது குகை, ஹிருதயமாகிய குகையில இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். அதனால குகன் அப்படின்ட்டு பேரு முருகப்பெருமானுக்கு. இப்படி முருகப்பெருமானுடைய நாம விசேஷங்களை எல்லாம் கேட்டு அம்பிகை ரொம்ப மகிழ்ச்சி பட்டார். அம்பிகையை கேட்கின்றாள் என்றால் என்ன அர்த்தம்? நாமெல்லாம் இந்த நாமங்களை எல்லாம் கேட்டு பயனடையணும் அப்படின்ட்டு தினமும் எடுத்த உடனே முருகா 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 முருகான்னு சொல்லணும். முருகான்னு சொன்னாலே முருகப்பெருமானுடைய நாமங்கள் எளிமையா சொல்லணும்னா முருகப்பெருமானுடைய நாமங்களிலே ரொம்ப ஈஸியானது 3. அது அருணகிரிநாதர் சொல்றார், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவையன் குண பஞ்சரணே அப்படின்ட்டு. முருகப்பெருமானுடைய நாமங்களிலே முருகன்கிற நாமமே ரொம்ப சிறந்தது. அந்த முருகாங்கிற நாமத்தை எல்லாரும் தினமும் சொல்லணும். இப்போ உண்ணும் போதும் முழங்கும் போதும் முருக சிந்தை, ஒன்றை எண்ணும் போதும் எழுதும் போதும் முருக சிந்தை, நாடும் போதும் நடிக்கும் போதும் முருக சிந்தை. முருக
முருகனுடைய நாமத்தை எல்லாரும் சொல்லணும். அப்படி அம்பிகை நமக்கெல்லாம் இந்த நாமத்தினுடைய விசேஷங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றார். இப்படி முருகப்பெருமான் கைலாசத்திலே மிக 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 அருமையாக லீலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். யாரு கூட அப்படின்னா நவவீரர்கள். நம்ம முன்னமே சிந்தித்திருப்போம், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து அந்த தீப்பொறிகள் வெளியே வந்த உடனே அம்பிகை வந்து ஓடுவாள். அப்படி அம்பிகை வந்து அம்பாள் வேகமா ஓடன உடனே அம்பாளுடைய பாதத்துல வந்து சலம்பு அந்த சலங்கை இருக்கும். அந்த சலங்கைகள் எப்படி இருக்கும்னா நவரத்னங்களும் பதித்திருக்குமா. அந்த நவரத்னங்கள் பதித்திருந்த அந்த சலங்கையிலிருந்து அந்த நவமணிகள் கீழே சிந்தின அந்த நவமணிகள் கிட்ட இருந்து நவ மாதர்கள் வந்தார்கள். அம்பிகையினுடைய நவசக்திகள் என சொல்லக்கூடிய அம்பாளுடைய நவசக்திகள் வந்தார்கள். அந்த நவசக்திகள் கிட்ட இருந்து வந்தவங்க நவ வீரர்கள் என சொல்லக்கூடிய வீரவாகு தேவர், வீராந்தகர், வீர ராட்சதர், வீர மாகேந்திரர், வீர புரந்தரர், வீரதீரர், வீரகேசரி, வீராந்தகர், வீர மார்த்தாண்டர் என சொல்லக்கூடிய 9 நவ வீரர்களும் தோன்றி அவங்க கிட்ட இருந்து லட்சத்தொன்பான் துணைவர்கள் தோன்றினர். இந்த நவ வீரர்களும் லட்சத்தொன்பான் துணைவர்களுடனும் முருகப்பெருமான் கைலாசத்திலே தட்சிண வாயிலே இருக்கின்றார். இப்படி தட்சிண கோபுர வாயில இருக்கும் பொழுது பற்பல லீலைகள். அவர் வந்து வீரவாகு தேவர் மேருகிரிய பந்தாடுவார். அந்த பூலோகத்தெல்லாம் பந்தாடி விளையாடுவார். இப்படி முருகப்பெருமானும் லட்சத்தொன்பான் துணைவர்களும் நவவீரர்களும் ஒன்னா சேர்ந்து மேருமலையை உடைக்கிறதும் கடலை கலக்கிறதுமா அவங்களுடைய விளையாட்டுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தேவராஜனுக்கு இந்திரனுக்கு ரொம்ப ஒரு கோபம். முருகப்பெருமான் எப்படி செய்தார்? மாயா ரூபம். ஒரு சின்ன குழந்தை, அவர் முருகன்னே யாருக்கும் தெரியாது, ஒரு சின்ன குழந்தை ரூபத்தை எடுத்து அவங்க மாட்டு விளையாடுகிறார்கள். இதெல்லாம் பார்த்து தேவனுக்கு இந்த தேவராஜனுக்கு இந்த இந்திரனுக்கு ரொம்ப கோபம். என்னடா இந்த குழந்தை வந்து இதெல்லாம் பண்ணுது, இந்த பூலோகத்தெல்லாம் பந்தாடுது அப்படின்னு உடனே தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் அனுப்புகின்றான் தேவராஜன். இந்திரன் தன்னுடைய தேவ படையெல்லாம் முருகன் மேல அனுப்புகிறார். முருகப்பெருமான் யார்? ஈஸ்வரனுடைய மாயா விலாசம், ஈஸ்வரனுடைய அதே தாத்பரிய ரூபம். அவரு சாரூபம் பெற்றவர் முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமான் வந்த படைகளை எல்லாம் பார்த்த உடனே முருகப்பெருமான் அத்தனை படைகளையும் ஒரு க்ஷணத்துல அழிச்சிட்டார். ஒரு க்ஷணத்துல அவங்களை எல்லாம் மடிய வச்சுட்டார். இதெல்லாம் பார்த்த உடனே தேவராஜனுக்கு ரொம்ப என்னடா இது, ஒரே க்ஷணத்துல எல்லாரையுமே வந்து மயக்கம் அடைய வச்சுட்டாரு ஒரு க்ஷணத்துல. தேவராஜனும் மயங்கி கிடக்கிறான். இப்படி எல்லாம் இருந்த உடனே ராஜகுரு என சொல்லக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி அவர் வந்து முருகப்பெருமான் கிட்ட கேட்கிறார், முருகா இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பி அனுகிரகம் பண்ண உடனே முருகப்பெருமான் எல்லாரையும் எழுப்பி அனுகிரகம் பண்ணுகின்றார். தேவராஜனுக்கு ஒரே வருத்தம், நீ இன்னும் முருகான் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிறே அப்படின்ன உடனே முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார் தேவராஜனுக்கு. நான் என்னையா சின்ன குழந்தை சொல்ற, என்னுடைய விஸ்வரூபத்தை பாருண்டா. பூலோக இந்த பாதாளத்துல இருந்து மேலோகம் வரைக்கும் முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி அனுகிரகம் பண்றார். அப்படி முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி தேவ சேனாபதியாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். தேவர்களுடைய தேவலோகத்துல தேவ சேனாபதியாக முருகப்பெருமான் தேவராஜன் கூட இருந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறார். தேவர்கள் எல்லாரும் முருகப்பெருமானுக்கு தேவ சேனாதிபதி, இனிமே தேவர்களுக்கு நீங்க தான் வந்து பாதுகாப்பு தரணும், எல்லாருமே அடைக்கலம் பண்ணணும் அப்படின்ட்டு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை வச்சு தேவ சேனாபதியாக முருகப்பெருமானுக்கு பதவி கொடுக்கின்றார். இப்படி முருகப்பெருமான் இருந்து தேவ சேனாபதியாக இருந்து முருகப்பெருமான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுகின்றார். இப்படியே பல நாட்கள் செல்ல முருகப்பெருமான் ஒரு நாள் கைலாசத்திலே தட்சிண கோபுர வாசலிலே வீரவாக தேவரோடு இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது கைலாசத்திலே தினமும் சாரசாரையாக தேவர்கள், அசுரர்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்து இறைவனை சிவபெருமானை தரிசனம் பண்றதுக்காக எல்லாரும் சாரசாரையாக போகின்றனர். இப்படி போகும்பொழுது முருகப்பெருமானை எல்லாரும் வணங்கிட்டு போவாங்க. கடைசியா ஒருத்தர் வந்து சிருஷ்டிகர்த்தா என சொல்லக்கூடிய பிரம்மதேவன் வந்தார். பிரம்மதேவன் வந்து இவரை வணங்காமல் உள்ள போயிட்டார். அதற்காக முருகனை வணங்கலன்னா அவருக்கு என்ன லாபம், அவருக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க? திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போறோம், திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போய் காவேரியில குளிக்கல அப்படின்னா காவேரிக்கா நஷ்டம், இவனுக்கு தான் நஷ்டம். அது போல இவ்வளவு மானிட பிறவி, எத்தனை பிறவிகளை கடந்து புல்லாகி பூடாய் பொதுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணுங்களாய் வல்லோசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன்னு சொல்வது போல் இத்தனை பிறவிகளையும் எடுத்து இந்த கடைசியா இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவியிலேயாச்சும் இறைவனை வணங்கணும். அதுக்காகத்தான் இந்த மானிட பிறவியே. அப்படி இந்த மானிட பிறவியில இருந்து இறைவனை வணங்கலன்னா இறைவனுக்கு வந்து எந்த விதமான லாப நஷ்டமும் கிடையாது. அப்படி பிரம்மதேவன் வணங்காம போன உடனே முருகப்பெருமான் அதற்காக வந்து வருத்தப்படல. இவர் உள்ள போயிட்டு முருக சுவாமி பார்வதி பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர்றார். வெளியே வந்து பார்த்தும் பார்க்காதம போறார். பார்க்காம போனா அவர் கண்டுக்க மாட்டார் முருகப்பெருமான். இவர் பார்த்தும் பார்க்காம போனார். ஆண்டவனுக்கு எது பொறுக்காதுன்னா பொய்மை பொறுக்காது. பொய் பேசுறது இறைவனுக்கு பொறுக்காது.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரே ஒரு சத்தியத்தை மீறினார். ஒரே ஒரு சத்தியம்தான். ஒரே ஒரு சத்தியத்தை மீறின உடனே சிவபெருமான் 2 கண்ணையும் மறைச்சிட்டார். ஒரு கண் இல்ல, 2 கண். சர்வேந்திரியானாம் நயன பிரதானம். இந்த உடம்புக்கு எது பிரதானம்னா கண்ணு. அந்த கண்ணையே இறைவன் மறைச்சிட்டார். அப்படி இறைவனுக்கு பொய்மை பிடிக்காது. ஆண்டவன் கிட்ட உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சத்தியத்தோடு இருக்கணும். சத்தியமே நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம் இருக்கணும். அப்படி முருகப்பெருமான் பிரம்மதேவர்கிட்ட இந்த பொய்மை இருக்கக்கூடாது. இந்த பொய்மை இருந்தால் இவன் படைக்கின்ற மனிதர்களுக்கும் இவர் படைக்கின்ற சிருஷ்டிகளுக்கும் இந்த பொய்மை இருக்குமே அப்படின்ட்டு வீரவாகு தேவர்கிட்ட கடலை கொடுக்கிறார். வீரவாகு அவனை கொண்டா அப்படிங்கிறார். யார? பிரம்மதேவன். வீரவாகு தேவர் நேரா போய் 4 முகம் 4 முகம் அழைக்குது 6 முகம் வா அப்படிங்கிறார். 4 முகம் 4 முகம் அழைக்குது 6 முகம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? நீ 4 முகம், உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். பிரம்மதேவனுக்கு ஒரே துக்கம். என்னடா இது, இப்போ எப்படி மாட்டிக்கிட்ட பாருங்க. இந்த பக்கமும் போனா தண்டனை, இந்த பக்கமும் போனா தண்டனை. இங்க நின்னா வீரவாகு தேவரால தண்டனை, அங்க போனா முருகப்பெருமான் கிட்ட தண்டனை. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு பிரம்மதேவன் புலம்பிக் கொண்டே இறைவன் கிட்ட முருகப்பெருமான் கிட்ட போனார். யார் நீ? முருகப்பெருமான் பார்த்து பிரம்மா கிட்ட கேட்கின்றார். யார் நீ? உன் அடிமைன்னு சொல்லணும். பிரம்மதேவன் நான் பிரம்மதேவன் அப்படின்னு. நம்மெல்லாம் யார்? இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய தொண்டர்கள், இறைவனுடைய அடியவர்கள் நம்மெல்லாம். யார் நீ? உடனே பிரம்மதேவன் நான் பிரம்மதேவன் அப்படின்னார். ஓ, என்ன தொழில் செய்கின்றீர்? சிருஷ்டிக்கும் தொழில் செய்கின்றேன். எதனை கொண்டு செய்கின்றீர்? வேதங்களை கொண்டு, திருவருளை கொண்டு, இந்த வேதங்களை கொண்டு. நம்ம எல்லாருமே எந்த விதமான ஒரு செயலை எடுத்தாலும் அது இறையருளாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி எதை கொண்டு செய்கின்றீர் என்றால், எந்த கருவியை கொண்டு செய்கின்றீர் என்றால் வேதங்களை செய்கின்றீர், வேதங்களை கொண்டு செய்கின்றீர் என்று சொல்லலாம். எதை கொண்டு செய்கின்றீர்னா உடனே வேதங்களை கொண்டு செய்கின்றீர் அப்படின்னாரு. எத்தனை வேதங்கள்? 4 வேதம். வேதம் வருமோ? வரும். சொல்லும். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். நிறுத்து. இப்ப சொன்னீரே, இந்த மந்திரத்துக்கு ஆரம்பத்துல ஒன்று வந்ததே ஓம். அந்த ஓம்ங்கிற அந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கின்றார். பிரம்மதேவர் திகைத்தார். ஏன்? அதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியும். அந்த ஒரு அக்ஷரத்துக்கு மட்டும் அவருக்கு தெரியாது விளக்கம். சிவபெருமான் கிட்ட பாடம் கேட்கும்போது சும்மா போடுகின்ற எழுத்துன்னு விட்டுட்டாரு போல. நாம இன்னைக்குமே பாரம்பரியமா எது எழுதாலுமே அந்த ஊ அப்படின்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுகின்றோமே, அதுக்கே கூட மிகுந்த அர்த்தங்கள் உண்டு. இந்த ஊன்னு போட்டு எழுதுவோம். அந்த ஊ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன பொருள்னா காத்தண்டு பொருள். சிருஷ்டி, அதாவது ஸ்திதி, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அப்படி நான் எழுதக்கூடிய இந்த அக்ஷரங்கள், நான் எழுதக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே நீ நல்லபடியா பாதுகாக்கட்டும்னு போட்டு உகாரம், அந்த உகாரத்தை போட்டு எழுதுவார்கள். பற்பல காப்பியங்களை எல்லாம் எடுத்து பாருங்க, இந்த ஊ அப்படிங்கிறத கொண்டுதான் ஆரம்பிக்கும். உலகம் ஓப்ப உதித்தரநாதவன். மகர மெய்ய மேல உகரமை உகழ்ந்து மூ ஆனதான் முத்தை தருபத்தி அப்படின்னு ஆரம்பித்தார் அருணகிரிநாதர். இந்த ஊ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் பாதுகாத்தது பொருள். அப்படி இந்த ஓம் அப்படிங்கிற இந்த அக்ஷரத்துக்கு பிரம்மாவுக்கு பொருள் தெரியல. என்ன அப்படின்னு உடனே வராது அப்படின்னாரு. பல்ல கடிச்சுக்கிட்டு எனக்கு வராது அப்படின்னாரு. முருகப்பெருமான் ஒரு உதைத்தாரு. உதைச்சு அப்படி போய் விழுந்தார் பிரம்மதேவர். ரொம்ப தூரம் தாண்டி விழுந்துட்டார். திரும்பி வீரபாகத்தேவரை கொண்டு வந்து முருகப்பெருமான் அவர்களுடைய தன்னுடைய 12 கை அல்லவா முருகப்பெருமானுக்கு, தன்னுடைய 12 கையினாலும் அந்த பிரம்மதேவனுடைய 4 கரங்கள் 4 சிரங்களிலுமே 3 கொட்டுகிறார். ஒரு முகத்துக்கு 3. அப்ப 4 3 12 கைகள்னால 3 முறை கொட்டுகின்றார். அப்படி கொட்டுன உடனே பிரம்மாவனுடைய முடி எல்லாம் அப்படியே கொட்டுது, விபூதியா கொட்டுது. அப்படின்னா பாருங்க இவ்வளவு மென்மையா கொட்டிருக்கணும் முருகப்பெருமான். இப்படி கொட்டி பிரணவத்துக்கு பொருள் தெரியாத இந்த பிரம்மவ சிறையில் அடையின உடனே வீரபாகுத்தர் விறுவிறுன்னு கொண்டு போய் கந்தமாதன சிறையில் அடைச்சிட்டார். முருகனை நம்பி என்னாமினாலே கம்பி என்ன. முருகனை நம்பணும். முருகனை நம்பலன்னா கம்பி என்ன வேண்டியதுதான் அப்படின்றார். முருகனை நம்பி என்னாமினாலே கம்பி என்று வீரபாகு தேவர் பிரம்மதேவரை சிறையில போட்டு அடைச்சிட்டார். சிருஷ்டி தொழில் அப்படியே நிக்குது. முருகப்பெருமான சிருஷ்டி தொழில தாமே செய்கின்ற எந்த விதமான முதலாளியாக இருந்தாலும் அந்த தொழில் தெரியும். ஒரு டீச்சர் அப்படின்னா அந்த ஹெட் மாஸ்டருக்கு அந்த டீச்சிங்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்படி முருகப்பெருமான் அவரு தான் எல்லாத்துக்கும் தலைவன் ஆயிட்டு சுப்பிரமணியனாச்சு, மேலான பொருளாச்சு. உடனே சிருஷ்டி தொழில் அவரே செய்கின்றார். இவர் செய்கின்ற சிருஷ்டி தொழிலுக்கு ஏற்ப விஷ்ணுவால பாதுகாக்கக்கூடிய ஸ்திதி பண்ண முடியல, ரட்சண தொழில் பண்ண முடியல. விஷ்ணுவால ஒண்ணும் செய்யாத அப்படின்னே ருத்ரனால என்ன பண்ண முடியும்? ருத்ரனால ஒண்ணும் செய்ய முடியல. உடனே முத்தொழில் அந்த 3 தொழில்களையும் முருகப்பெருமானை எடுத்து செய்கின்றார். இப்படி செய்கின்ற இருக்கும் பொழுது
முருகப்பெருமான் இத்தனை முத்தொழில்களையும் அவரே செய்து கொண்டிருந்தார். யாருக்கும் வேலையே இல்லை. உடனே விஷ்ணு நேராக சென்றார் கைலாசத்துக்கிட்ட. ஆறாட்டே முருகப்பெருமான் வந்து இவ்வளவு முத்தொழில்களையும் செஞ்ச உடனே விஷ்ணுவால ஒரு வேலையும் இல்லை என்ற உடனே கைலாசபதி கிட்ட போறார். கைலாசத்துல விஷ்ணு தேவரே என்ன வேணும் அப்படின்ன உடனே சுவாமி வேலை இல்லை. ஓ வேலை இல்லா திண்டாட்டம் வைகுண்டம் வரைக்கும் வந்துருச்சோ. சிருஷ்டி தொழில் செய்கின்றவர் பிரம்மா, ரட்சண தொழில் செய்கின்றவன் விஷ்ணு, சம்ஹார தொழில் செய்கின்றவன் ருத்ரன். இந்த முத்தொழில்களையும் முருகப்பெருமானே செய்கின்றார் சுவாமி. அவர் செய்கின்ற தொழிலெல்லாம் அதற்கேற்ப எங்களால இத்தனை தொழில்களையும் செய்ய முடியல அப்படின்ட்டு விஷ்ணு புலம்புகின்றார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய வாகனமாகிய நந்தியை தூக்கி அனுப்புறார். நீ போய் கந்தமாதனத்துல போய் முருகன் கிட்ட பிரம்மதேவனை விடுன்ட்டு சொல்லி நான் சொன்னதா போய் முருகனை வந்து சொல்லு அப்படின்னு உடனே நந்தி தேவர் வேகமாக செல்கின்றார் கந்தமாதனத்திலே. கந்தமாதனத்திற்கு சென்று முருகப்பெருமானை பார்த்து அப்பா வந்து பிரம்மதேவனை விடுவிக்க சொன்னார் அப்படின்ன உடனே பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாத பிரம்மதான் இந்த பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாத மூடன் தான் விடுவிக்கிறது தப்பு, நான் விடுவிக்க மாட்டேன் போ அப்படின்ட்டார். நந்தி தேவர் போயிருக்கணும். அவர் சுயமா ஒரு வார்த்தை சொன்னார். ஓம்ங்கிற அக்ஷரத்துக்கு பிரம்மாவால பொருள் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஒரே ஒரு வார்த்தை அவர் சுயமா சொன்னார். சுயமா சொன்ன உடனே பக்கத்தர காலின்னார். பக்கத்து ஜெயில் காலியா இருக்குது போறியா அப்படின்னு உடனே நந்தி தேவர் கிளம்பிட்டார். வேகமா போய் கைலாசத்துல போய் மேல் மூச்சு வாங்குது நந்தி பெருமானுக்கு. நந்தி என்ன மேல் மூச்சு வாங்குதுன்னு சுவாமி கேட்டார். சுவாமி ஒன்னும் இல்ல, நீங்க சொன்ன செய்திய சொன்ன விடமாட்டேன்னாரு. சுயமா ஒரு வார்த்தை சொன்ன பக்கத்தர காலினாரு, ஓடி வந்துட்டாங்க. சிவபெருமான் உடனே விடையன் கண்ணாக ஆரோகணித்து கந்தமாதனத்தில் செல்கின்றார். முருகப்பெருமான் அப்பா அம்மா வருகையை கண்ட உடனே மலை விட்டு இறங்கி வருகின்றார். பாருங்க, முருகப்பெருமான் மலை விட்டு இறங்கி வருகின்றார். இறங்கி வந்து அப்பா அம்மாவை முதல்ல அம்மாவை வணங்கி அப்புறம் அப்பாவை வணங்குறார். அப்பாவை வணங்கி அப்பாவனுடைய தோல் காலனை எரித்த அந்த காலனை எரித்த காலில் முருகப்பெருமானுடைய தோல் படுது. அப்படி முருகப்பெருமான் சுவாமி மேல இருக்கின்றார். அப்படி இருந்து நேராக எங்க போகின்றார்னா கந்தமாதனத்துக்கு மேல போய் சுவாமி வந்து முருகன் கிட்ட கேட்கின்றார். முருகா, ஏன் பிரம்மாவை சிறையில் அடைச்சேன்? அப்பா இவனுக்கு பிரணவத்தினுடைய அர்த்தமே தெரியலப்பா, இவனை நான் எப்படி வந்து சித்தி தொழில் செய்ய வைக்கிறதுன்னு உடனே நான் சொன்னா விட்டுருவியா அப்படின்னாரு. நீங்க சொன்னா விட்டுருவேன் அப்படின்னார் முருகன். உடனே வீரவாக அவனை கொண்டான உடனே வீரவாக தேவர் பிரம்மதேவனை விடுவித்து கொண்டு வந்தார். பல யுகங்களாக சிறையில இருந்து சிறைவாசம். என்ன பிரம்மதேவரே சிறைவாசமா? இல்ல, தவக்கோலம் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நாட்களாக. முருகப்பெருமானுடைய குட்டினாரா ஸ்பர்ச தீட்சை, உதைத்தாரா காலடி தீட்சை, திட்டினாரா நயன தீட்சை. இப்படியாக பிரம்மதேவன் சொன்ன உடனே சரி ஆனந்தம் கொண்டேன், அப்படி கொஞ்சம் போய் நில்லு. பிரம்மதேவனை கொண்டு போய் அப்படி ஓரமா நிக்க வச்சார். இப்போ சிவபெருமான் முருகப்பெருமான் கிட்ட கேட்கின்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பிரம்மாவுக்கே தெரியாத பிரணவ மந்திரம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சிவபெருமான் முருகன் கிட்ட கேட்கின்றார். தெரிந்ததுனாலதான்ப்பா சொன்னேன், தெரிந்ததுனாலதான் அவரை சிறையில் அடைத்தேன் அப்படின்னா. அப்படின்னா அந்த பிரணவத்தினுடைய பொருள் என்னப்பா? நீ எழுந்து நில்லப்பா அப்படின்னு. அந்த பிரணவத்தினுடைய பொருள் என்னன்னு எனக்கு சொன்ன உடனே ஏஞ்சு நில்லு அப்படின்ட்டார் முருகப்பெருமான். ஏன் எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்கள், ஒரு குருவாக ஒரு சீடனாக என்னிடம் கேளுங்கள், ஒரு குருவாக நான் உபதேசம் பண்ணுகிறேன் அப்படின்னார். சிவபெருமான் வடக்கு நோக்கி சிவபெருமான் வந்து அதாவது முருகப்பெருமான் வடக்கு நோக்கி சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்போது முருகப்பெருமான் அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் சுவாமியுடைய வழக்காதுல. அந்த வழக்காதுல வந்து முருகப்பெருமான் அந்த பிரணவ உபதேசமானதை செய்கின்றார். இந்த பிரணவ உபதேசமானது தெரியும். இந்த பிரணவம்னா என்னங்க அப்படிங்கிற ஒரு வினாவானது ஒரு பிரணவம்னா என்னன்னா அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. இந்த அறிவையானது அறியணும். இந்த அறிவு இருக்கு, இந்த அறிவை வந்து நான் அறிந்து கொள்ளணும், இந்த அறிவை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் இருக்கணும். அந்த அறிவை அறிவது பிரணவம். அந்த அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளை யாரு? பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா. பாடல் முக்கியமாது தமிழிறை மாமுனிக்கு காது ஊனார் வீடு. பாசமற்ற வேத குரு குரு பர குமரேசா. அந்த அறிவை அறிவது, அந்த அறிவை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றதுக்காக முருகப்பெருமான் சிவபெருமானுடைய காதில அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். பரம குருநாத கருணை உபதேச பதவி தரும் ஞான பெருமாள் கான். பகல் இரவிலாத ஒளி வெளியில் மேன்மை பகரும் அதிகார பெருமாள் கான்.
பரமகுருநாத கருணையுபதேச பதவி தரும் ஞான பெருமாள் தான் பகல் இரவிலாத ஒளி வெளியில் வேண்மை பகரும் அதிகார பெருமாள் கான். இப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு அந்த பிரணவத்தினுடைய தாற்பயத்தை உபதேசம் பண்ணுகின்றார். இப்படி சிவோபதேச படலமானது முடிவுகிறது. இந்த பிரணவம்னா என்னன்னு இப்ப புரிந்திருக்கும். அந்த அறிவை அறிவது. நம்மலாம் நிறைய படிச்சு கொண்டிருக்கணும். படித்தலுடைய பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை ஏன் படிக்கிறோம், எதற்கு படிக்கிறோம், எதற்கான ஒரு செயலை செய்கின்றோம், அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சிந்திக்கணும். அதுதான் அறிவு. அதனாலதான் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்று சிவோபதேச படலமானது முடிவுகிறது. சிவபெருமான் தனக்குத்தானே மகனாகி, தனக்குத்தானே குருவாகி, தனக்குத்தானே சீடனாகி உபதேசித்துக் கொண்டதுதான் சிவோபதேசம். சிவபெருமான் சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணுகின்றார். இதுதான் சிவோபதேசத்தினுடைய தாற்பயம். சிவபெருமான் நினைத்தார், நாம கல்லால மரத்துக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே நாம எல்லாம் உபதேசம் பண்ணுகின்றோம். தந்தை எப்படியோ அப்படியே மைந்தர்கள். இந்த ஜகத்துக்கு எல்லாமே பிதா யாருன்னா சிவபெருமான். நாம உபதேசம் பண்ணோம்னா இந்த உலகத்துல எல்லாரும் உபதேசம் பண்ணிடுவாங்களே. ஒரு சீடனாக இருக்கிறது சுலபம், ஒரு குருவா இருக்கிறது கஷ்டம். அந்த குருவனுடைய மகிமையை இந்த உலக ஜீவராசிகள் எல்லாம் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சிவபெருமான் தனக்குத்தானே மகனாகி, தனக்குத்தானே குருவாகி, தனக்குத்தானே சீடனாகி, தனக்குத்தானே உபதேசித்துக் கொண்டதுதான் சிவோபதேசம். இப்படி இந்த சிவோபதேச படலமானது முடிவுகிறது. இதை கேட்கிறவங்க அனைவரும் தன்னுடைய குரு கிட்ட இருந்து கிடைத்த உபதேச மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணி, தினமும் ஜபம் பண்ணி, எல்லாம் வல்ல இறையருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிவோபதேச படலத்தை முடித்துக் கொள்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றிங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் மீட் போடுங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சனிக்கிழமைகள் தோறும் இரவு 7:30 மணிக்கு கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த சிவக்கொழுந்து சைவ நெறி பரப்புரை சைவ நெறி கொள்கை சைவ சமயத்தை பரப்புரை செய்யக்கூடிய ஒரு இளம் புயலாக பரப்புரை செய்து கொண்டு வருகின்ற அத்துல்யநாதன் என்கிற சரவணசிம்ம அவர்கள் நம்மோடு கடந்த 45 நிமிடங்கள் நம்மோடு உரையாற்றினார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த கந்த புராணம் கதையல்ல நிஜம், கந்த புராணம் கவியமுதம் என்கிற தலைப்பின் கீழே உரையாற்றி வருகின்ற தம்பி சரவணசிம்ம அவர்கள் மிக அருமையாக சிவ உபதேச படலத்தை நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் திரைப்படங்களில் கந்த புராணம் கந்தருடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுதோ அல்லது கேட்கும் போது படிக்கும் பொழுது நெடிய தொடராக இருக்கும். மிக சுருக்கமாக நமக்கு எல்லாம் ஒரு கதை வடிவிலே புரியும்படி எளிமையாக நம்மோடு உரையாற்றுகிறார்கள். இந்த செய்தி குறித்து, இந்த உபதேச படலம் குறித்து அடியார் பெருமக்கள் ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது அடியன் இன்றைக்கு புரிந்து கொண்ட ஒரு விஷயம், சிவபெருமான் தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே பார்வதி, அதாவது தனக்குத்தானே எல்லாமே பாருங்க, தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவாகி தனக்குத்தானே அந்த முக்தியை பெறக்கூடிய உபதேசத்தை பெறக்கூடிய ஒரு இந்த காட்சியை தம்பி அழகாக விளக்கினார்கள். அடியார் பெருமக்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்பினீர்கள் என்றால் அந்த நடுவில் இருக்க பொத்தான் அழுத்திட்டு பேசலாம். பேச விரும்புனீங்கன்னா பேசலாம். கந்த புராணத்தை குறித்து, இந்த உபதேச படலம் குறித்து, பிரம்மனுடைய இந்த நான்முகன், அப்பா நான்முகன் உங்களை ஆறுமுகம் அழைக்கிறது என்று சொன்ன அந்த வீரவாக்கு தேவர், அதையெல்லாம் காட்சிப்படுத்தி சொன்ன தம்பி மிக அருமையாக இருந்தது. நந்திய பெருமானை கொண்டு
அந்த பிரம்மதேவரை விடுவிக்க சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது நந்தியம்பெருமான் சென்று ஆறுமுகத்தில் நின்று தந்தையார் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்படின்னா அதற்கு முன் அதுக்கு பொருள் தெரியாதவனும் நம்முடைய ரொம்ப பொருள் தெரியாத ஓம்காரத்திற்கு பொருள் தெரியாதவனுக்கு அந்த தண்டனை நிச்சயம் வேண்டும். தானாக சுயமாக வந்து நந்தியம்பெருமான் என்ன கூறினார் என்று எனக்கு தெரியவில்லை. அது சொன்ன உடனே அவர் சொன்னார், பக்கத்து ஜெயில ஃப்ரீயா தான் இருக்குது, நீங்க போறீங்களா அப்படின்ற கேட்க அருமையாக இருந்தது. நிச்சயம் பரமேஸ்வரி அம்மா ஊரப்பாக்கத்துல இருந்து பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயனம்மா ஐயா. எப்படி இருந்து சொல்லுங்கம்மா. முதல்ல அம்பாளை வந்து வணங்கிட்டு இருந்தோம். அடுத்தது மேல்மருவத்தூர் பராசக்திக்கு வந்து முயற்முடி போட்டு ஒரு 19-20 வருஷம் அங்கே மாலை போட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வணங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் சிவபெருமானை வணங்க ஆரம்பித்த பிற்பாடு வேறு எந்த கோயிலுக்கும் போகிறது இல்லை. அதுக்கெல்லாம் போக நேரம் இல்லை, நமக்கு இருக்கே நேரம் பத்தலை அப்படின்ற அளவில் நம்ம சரி நம்ம முக்கிய நாடி படிப்படியாக வந்துட்டோம் அப்பா கிட்ட, அவருடைய பாதத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் முருகப்பெருமானை பற்றி மறுபடியும் சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது என்ன இது நம்ம வந்து ஒரு படி மேலே ஏறிட்டு ஒரு படி கீழே இறங்குறோமோ இப்படின்ற ஒரு நினப்பு இருந்தது. ஆனால் இப்போ ஐயா வந்து சொன்ன விளக்கத்தில் அவரே குரு, அவரே மகன், அவரே தந்தைன்னும் போது அந்த பயம்லாம் போயிடுச்சு. எல்லாமே அவரு அப்படின்னும் போது தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சமாதானம் வந்துடுச்சிங்க ஐயா மனசுக்கு. சிவாயனம் சொல்லுங்க ஐயா. அம்மா இவ்வளவு நாள் ஒவ்வொரு நெறியில ஒவ்வொரு படியில இருந்து மேல போயிட்டாங்களாம், அவங்க நினைச்சிட்டு இருந்துக்காங்க. அப்படிதான் நினைப்பு எனக்கு. அப்பா கிட்ட போயிட்டோம், அப்பாக்கா பாதத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்திலேயே இருந்தேன் நான். இப்போ முருகப்பெருமானை பத்தி மறுபடியும் அந்த திருப்புகள்லாம் சிந்திக்கும் போது ஐயோ நம்ம திரும்பவும் கீழே இறங்கி வரோமா அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தது. இப்போ வந்து ஐயா சொன்ன விளக்கத்துல அப்பாதான் மகன், மகன் தான் குரு, எல்லாமே அவரா இருக்கும்போது அவரை தவிர வேற இல்லை, நம்ம நினைப்புல ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சமாதானம் ஐயா. சிவா சிவா. நிச்சயங்க வாங்க. ஆனா நான் சொற்பொழிவெல்லாம் அதிகம் கேட்டதில்ல, ரொம்ப அருமையா சொன்னாரு. நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொன்னாரு, புரிய வச்சாருங்க ஐயா. கேட்கறதுக்கு சிறப்பா இருந்தது. ஆனா தொடர்ந்து கேட்கணும், கேட்டாதான் தெளிவு கிடைக்கும் நிறைய. உடம்பு சரியில்லை, போன சனிக்கிழமை அவரால் பேச முடியாம போயிடுச்சு. ஆமா, அதனாலதான் விடுப்பு விட்டுட்டோம். இந்த சனிக்கிழமை பேசுறேன்னு சொல்லி போன் பண்ணியிருந்தாங்க. நேற்று போன் பண்ணும்போது அண்ணா விஷயத்துல இருந்தா எடுக்க முடியாம போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொல்லியிருந்தேன். வேற யாராவது பேச? பூங்குடியம்மா பேசணுமா? வாங்கம்மா பூங்குடியம்மா பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. பேசுங்க பேசுங்கம்மா பூங்குடியம்மா பேசுங்க. சிவபெருமான் சிவசிவா. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? இந்த சிவ உபதேச படலத்தை நீங்க காது கொடுத்து கேட்டு இருந்தீங்கன்னா எப்படி அந்த உபதேச படலம் நடந்தது பாருங்க. ஒரு தந்தை முன்னாடி வந்து நான் உபதேசம் பண்ணணும்னா நீங்க வந்து பண்ணிடணும், எழுந்து நெல்லுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ வடக்கு நோக்கி சிவபெருமானும் கிழக்கு நோக்கி முருகபெருமானும் இருந்ததாகவும் சொல்லப்படுது நினைக்கிறேன். அப்படிதானே அத்துல்யநாதன்? வலது காதுல ஓதணும்னா எந்த பக்கம் நின்றுப்பாரு? முருகப்பெருமான் வந்து வடக்கு நோக்கி, சிவபெருமான் கிழக்கு நோக்கி. ஓ சிவபெருமான் சிவசிவா திருச்சிட்டம். முருகபெருமான் வடக்கு நோக்கி இருந்திருக்கிறாரு, அவர் வந்து கிழக்கு நோக்கி இருந்திருக்கிறார். இது இந்த மருதமலையில் நடந்ததா? எந்த மலையில் நடந்தது? இது கந்தமலையில நடந்தது. கந்தமலை இது எங்க இருக்கு சாமி? கந்தமாதனம் என சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம் எங்க இருக்குன்னா மேலாண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அது நமக்கு தெரியாது, அது வந்து தபஸ்விகளுக்கு தெரியும். அந்த ஆறுபடை வீடுகள்ல ஒண்ணு காமிக்கிறாங்கல்ல அந்த உபதேசம் மாதிரி, திரு உபதேசம் சுவாமி சுவாமிமலை. ஆமா, அதுதான் கந்தமாதனம். ஆமா ஆமா ஆமா, சுவாமி மலைக்கு போனா அந்த மாதிரி சாமி கொஞ்சம் பணிஞ்சு இருப்பாங்க சிவபெருமான். முருகர் வந்து உபதேசம் கொடுத்துட்டு இருப்பார். நன்றி. வேற யாராவது பேசுறது? ஆமா நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அற்புதம் 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 அற்புதமான ஒரு விஷயம். வேற யாராவது பேசணும் துடிக்கிறீங்களா? ஐயா அதே மாதிரி பரமேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி எனக்குமே ஒரு மன நெருடல் இருந்துச்சுங்க ஐயா. ஏன்னா திருவாசகத்துல மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் படிச்சுட்டு வேற எந்த சாமியும் கும்பிடக்கூடாதுன்ற ஒரு இதுவோடுதான் இருந்தேன் நானும். இப்போ நம்ம சேனல்ல திருப்புகழ் போட ஆரம்பிச்சது, அந்த திருப்புகழ் கத்துக்கணும்னு ஆரம்பிச்சு திருப்புகழ் படிக்கிற முருகர் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது குறித்து ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்துச்சுங்க ஐயா. இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா, தானே
முருகர் குருவாகவும் அப்படின்னு தானே அதுக்கப்புறம் அந்த தந்தையாகவும் தானே குருவாகவும் தானே மகனாகவும். ஆமாங்க ஐயா. ஆமா, பரவாயில்ல. இந்த நேரத்திலேயே உடம்பு நோய்வாய்ப்பட்டு வீட்டுல படுத்திருக்கீங்க. இந்த நேரத்திலயும் வந்து இந்த உபதேசத்தை கேட்டுறீங்க. நிச்சயம் அந்த உபதேசம் உங்களை காப்பாத்தும். சரியா? நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. சொல்ல 2 வார்த்தை பேசுங்க அத்துல்யநாதன். அவங்க படுத்த படுக்கையா இருக்க ஒரு நோயாளி அப்படி இப்பதான் எழுந்து வந்திருக்காங்க. நல்லபடியா தினமுமே வந்து முருகப்பெருமான வணங்கணும். சத்ரு சோஷயத்தி இதி ஸ்கந்தஹா. அப்படி இந்த உடல் நலம், இந்த உடல் நோய், இந்த உடல் உபாதைகளை எல்லாம் கடிகின்றவன் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி அவருடைய வேல், அந்த வெற்றி வேலை என்ன யார் வணங்குறார்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் நடக்காது. அந்த தீங்கு நடக்காது என்பது பற்றி அடுத்து வருகின்ற பதிவுகளிலே சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னா சூரபத்மன் வந்து முருகப்பெருமான் வந்து கொல்லல. அவனை சேவலும் மயிலுமா தன் கூடவே வச்சுக்கிட்டார். அப்படியா முருகப்பெருமான் யாரையும் வந்து அழிக்க மாட்டார். எல்லாரையுமே வந்து அனுகிரகம் பண்ணுவார். அப்படி நம்மளுடைய உடல்நல குறைவுகள் எல்லாரையும் கிடைக்கின்றது யாருன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் கிட்ட தினமும் வணங்கி அந்த பஸ்ம அந்த விபூதியை வந்து நெத்தியில வச்சுக்கிட்டா எந்த வித நோயும் வராது கண்டிப்பாக. பேரலைஸ் வந்து ஒரு பக்கம் விழுந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு போகாம படுத்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி சரியாகி வராங்க. உங்க வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும். நன்றிங்க, மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அதாவது எதையும் சொல்ல தெரியல எனக்கு. நிறைய விஷயங்கள பொருள் புரிஞ்சுதுங்கய்யா. புரியாத மேலோட்டமா தெரிஞ்சுக்கின வார்த்தைகளுக்கெல்லாம் நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கினேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதான் அந்த உரைப்பார் உரைக்க யார் வந்து உரைக்கிறோமோ அவன் சொன்னாதான் நமக்கு புரியுமா. அந்த மாதிரி சாமி நம்மளுக்கு இந்த சேனல்ல சிகானந்தன் உண்மையால் துணை ஒரு சேனலுக்கு சிவநெறிய சீரான வாழ்வு தரும் சேனலுக்கு சாமி அனுப்பி வச்சிருக்காரு. கந்தபெருமானை நம்மளுக்கு தூதுவர் அமைச்சிருக்காரு. அந்த வகையில சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு இரவு 7:30 மணிக்கு எல்லாம் வந்து குழுமி இந்த உபதேசத்தை அழகா அந்த கந்த புராணத்தை கதையெல்லாம் நிஜம் ஐயாவுக்கு வணக்கங்களை சொல்லிடுங்க ஐயா. கண்டிப்பா. அவரு 14 வயது தான் ஆகுது. பள்ளிக்கூடம் போறாரு அவரு. பொது தேர்வு எழுத போறாரு. 10ஆம் வகுப்பு தான் ஆகுது. 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறார். இந்த வயதிலேயே சாமி வந்து இவ்வளவு பெரிய ஞானங்களை கொடுத்து நம்மளோட உரையாற்ற வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஆதரவும் தெரிவிக்கணும். சரிங்களா? முருகன் முருகன் அருள் அருள் அவருக்கு பரிபூரணமா அவரே முருகனே அவர் அருள்ல வந்து நமக்கு உரைக்கிறாரோ என்னமோ தெரியல. பொருளை நமக்கு எடுத்து உரைக்கிறார் போல இருக்கு முருகப்பெருமானே. கண்டிப்பா அப்படித்தான் கண்டிப்பா நம்ம கண்டிப்பா. நினைச்சுக்கணும். மனிதர்கள் ஆமாங்க ஐயா. இல்லாம இறைவனுடைய அம்சம் தானே. சிவா சிவா. நிச்சயமா உங்களுடைய ஆதரவு எல்லாருக்கும் வேணுங்க. அவர் நிச்சயம் அவர் இந்த வயதுல வந்து உரையாற்ற அந்த ஒரு பெரிய அதிசயம் தான். முதல்ல சிதம்பரத்துல பார்த்தப்ப இவ்வளவு ஆமா, ஆற்றல் எப்படி மனசெல்லாம் இருந்தா நிறைஞ்சிருக்குங்க ஐயா. அதான் நிச்சயம் வந்து அவங்க சுருக்கமா தான் பேசுனாங்க. தெளிவா பேசியிருக்காங்க. ரொம்ப வருங்காலங்கள்ல அவங்க ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னாரு. நமக்கு பொருள் புரியாம சும்மா ஒரு ஒரு வார்த்தையா கேள்விப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் விளக்கமா நல்லாவே சொன்னாருங்க ஐயா. நிச்சயம் அந்த பிரணவத்துக்கு ஒரு பிரம்மனுக்கு வந்து அது ஒரு வார்த்தையிலே தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை பத்தி. ஆனா அதுக்கு ஆமா. விளக்கத்தை இவ்வளவு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப சிறப்பா இருக்கு. வேதத்தின் எனக்கு உள்ள குறிப்பிட்டு பேச வரல எதையும். அதாவது புரிஞ்சுக்கணுமே தவிர. எப்போ நிகழ்ச்சிக்கு வந்தாலும் யார் பேசுனாங்கன்னா ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு எந்த இடத்துல பேசுறாங்களோ அந்த இடத்துல சின்ன குறிப்பு ஒரு இன்ட்டு எடுத்துக்கணும். அப்புறம் பேச வரும்போது என்ன பண்ணணும், கூப்பிடும்போது சரிங்க என்ன ஐயா, பண்ணணும், சரிங்க ஐயா. அந்த குறிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கணும். அப்படி கேட்டாதான் சரி. பரவாயில்ல, நிகழ்ச்சியை கவனிச்சிருக்கேன். அந்த சில எல்லா குறிப்புகளும் மனசுல நிக்காது. சாமி உணர்த்தணும். நன்றிங்க. ஆமா, எல்லா சரிங்க நேரங்களும் ஐயா, சரிங்க. எல்லாருக்கும் உணர்த்தணும். நன்றி ஐயா. மிக்க நன்றிமா, மிக்க மகிழ்ச்சி. ஆமா, வேற யாராவது பேச விரும்புறீங்களா? நேரம் கடந்து போயிருக்கு. நன்றி. அவருக்கு வந்து படிக்கிற வேலை எல்லாம் இருக்குது. நம்ம விடை கொடுப்போம் அவருக்கு. நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்த்து நீங்க பாடிடுங்க அத்துல்யநாதன். கண்டிப்பா. ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் இரவான் பிறவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனமே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மைவாய் வடி செல்லும் அவாவினகே. மதி கேட்டரவாடி மயங்கியர கதி கேட்டவமே கடவோ கடவே நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவ
மகனே உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குருனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வான்முகில் வழாது பெய்க வலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேல் விமல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனில் வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனை தந்த நங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அற்புதம் 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 அற்புதம். இன்னைக்கு கார்த்திகை மாதம் முதல் தேதி. இந்த முதல் தேதியில முருகபெருமானுடைய நம்ம நிகழ்ச்சியோட தொடங்கி இருக்கோம். இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சிக்கு வருகிற அத்தனை உள்ளங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து திருக்கோவிலிருந்து மிக அற்புதமாக நம்மோடு உரையாற்றிய சரவணசிவம் என்கிற அத்துல்லிநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்து அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு கந்த புராணம் கதையல்ல நிஜம் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம்.